ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரோஜா பூ எப்படி கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பூக்கட்ட தெரியாதவங்க கூட கோர்த்தரலாம். ரொம்ப ஈஸி தான். மல்லிகைப்பூலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா மல்லிகைப்பூலாம் வைக்கும்போது தலைவலி பிடிச்சிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ரோஜா பூவில் கோர்த்து வச்சுக்கிட்டோமா நம்ம வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் கோர்த்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் ரோஸ், எல்லோ கலர், பிங்க் கலர், ரெட் கலர் அப்படி. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கோர்த்து பாருங்கள், வீட்டில் கோர்த்து வச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக சிம்பிளாக நீட்டாக இருக்கும். நம்ம முதல்ல ரோஜா பூவில் இந்த மாதிரி உதுத்து போட்டுட்டு ரோஜா பூவோட காம்புலேயே 2 பீஸ் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன துணி தைக்கிற நூலாக எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெட்டையாக போட்டு ஊசியில் கோர்த்துட்டு நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச ரோஜா காம்பில் ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அது வந்து அந்த முடிச்சை விட்டு வெளியில் போகாது, அதுக்கு தான் அந்த முடிச்சு போட்டது ஃபஸ்ட்டில் நூலில். இது பாருங்கள், இழுத்துட்டு போயிட்டு அந்த முடிச்சுக்கிட்டே விட்டுறலாம். காம்பு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஊசியில் வந்துட்டு நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு மடக்கி கோர்க்க முடியாது. அதனால் உருளைக்கிழங்கோ, கேரட்டோ, பீட்ரூட்டோ ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ஊசி வந்து குத்திட்டு ஒவ்வொரு ரோஸாக இந்த மாதிரி எடுத்து கோர்த்துக்கலாம். இது 2 கையிலையும் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊசியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோஜா பூ வந்து கோர்க்கும்போது கவனிங்க, ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ஆர்டராக இருக்கும். இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் கோர்த்து முடிச்சு பார்த்தா கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கோர்த்து முடித்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று கோர்த்தமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துட்டு நூலோட கடைசி பக்கம் இழுத்து விட்டுக்கலாம். ஊசியை ரொம்ப ஆழமாக குத்த வேண்டாம், சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு இறங்குற அளவுக்கு குத்திக்கிட்டோமா போதும். இந்த மாதிரி எல்லா ரோஸையும் கோர்த்துக்கலாம். ரோஸு கோர்க்கும் போது ஊசியும் சரி நூலும் சரி சின்ன நூலாக எடுத்துக்கோங்க. பூ கட்டுற நூலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம டைலரிங் துணி தைக்கிற நூல் வந்துட்டு அந்த நூல் வந்துட்டு நல்லா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி நூல் எடுத்துக்கலாம். ஊசியும் சின்ன ஊசியாகவே இருக்கட்டும். நம்ம பெரிய சைஸ் நூல், பெரிய ஊசியெல்லாம் கோர்த்தோமா ரோஜா வந்துட்டு ரொம்ப லேசாக மென்மையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ரோஸ் வந்துட்டு கிழிஞ்சு போயிடும், அடுத்தடுத்து கோர்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நூல் ஊசியெல்லாம் சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டோமா நல்லா அழகாக கோர்த்துக்கலாம். ரோஸ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கோர்க்கிறதுக்கு ரோஸ் நல்லா பெரிய ரோஸாக இருக்கணும். பட் ரோஸ் மாதிரி நல்லா பெரிய ரோஸு, பட் ரோஸு, பெங்களூர் ரோஸு அந்த மாதிரி பெரிய ரோஸாக இருந்ததுனா தான் இந்த மாதிரி நல்லா பஃபியாக வரும். இல்லைனா வந்துட்டு ரொம்ப சின்ன ரோஸில் கோர்த்தோம்னா அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது, எடுப்பாக தெரியாது. அதனால் ரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி கோர்க்கிறதுக்கு செலக்ட் பண்ணுறப்ப நல்லா பெரிய ரோஸாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ரோஸையும் கோர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ரோஜா காம்பு ஃபஸ்ட்டு ஒரு காம்பு கோர்த்தோம். அப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி எல்லா பூக்களையும் கோர்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கோர்த்து அதுலேயே நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டில் முடிச்சு போடுறது ஈஸியாக போட்டுக்கலாம், இந்த இடத்துல போட முடியாது. அதனால் இந்த மாதிரி கோர்த்துட்டு இதே வந்துட்டு ரோஜா காம்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்தோமா நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு சுற்றி முடி போட்டுக்கலாம். இந்த டைமில் காம்புலேயே குத்தி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நிற்கும் ஸ்ட்ராங்காக, இல்லைனா உருவிக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ரவுண்ட் பண்ணி வைக்கும்போது கேப் இல்லாமல் ஈஸியாக முடி போட்டுக்கலாம். பாருங்கள், நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய ரோஸை செலக்ட் பண்ணி கோர்க்கும்போது தான் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒன்று பின்னாடி ஒன்று வச்சதுனால நான் ரவுண்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். நடுவுலையே ஒரு ரோஸ் அப்படியே மூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஈவனாக கோர்த்துருக்குறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கோர்க்கும்போது ஒன்று பின்னாடி ஒன்று கோர்த்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நான் ரோஸ் கோர்க்கும்போது உருளைக்கிழங்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு இருந்ததுனால ஊசியில் குத்தி நம்ம ரொம்ப ஈஸியாக கோர்த்து முடிச்சிட்டேன். எனக்கு கோர்த்த மாதிரியே தெரியல, ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிருச்சு. இதே எனக்கு கையில் ஊசி சின்ன ஊசியாக இருக்குதா, அதை வேறு கையில் பிடிச்சிக்கிட்டே ஒவ்வொரு ரோஸாக மடக்கி கோர்க்கறதுக்கு சிரமமாக இருந்தது. அதனால தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. நீங்கள் கோர்க்கும்போது இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு கோர்த்தோமா நல்லா ஈஸியாக கோர்த்து முடிச்சிடலாம். அடுத்தது இந்த பூ வந்துட்டு நான் நேற்றுக்கு தான் வீடியோ போட்டேன். இந்த பூ வந்துட்டு நந்தியாவட்ட மூக்கில் ஒவ்வொன்றா கட் பண்ணி செய்கிறது. இதுவும் ரொம்ப ஈஸி தான். இது வந்துட்டு நான் நேற்றுக்கே வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் பார்க்காதவங்க வந்து எண்ட் ஸ்க்ரீனில் நான் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.